உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் என்னத்த பண்ண முடியும்? அண்ணி, நீங்க தான் மாயா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லணும். மாயாவால நாம எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் பரிகாரமா பல வருஷத்து பிரச்சனைய முடிக்கிற வாய்ப்பை கடவுள் அவ கையில கொடுத்திருக்கான். அவ இதுக்கு ஒத்துக்கிட்டான்னா இத்தனை வருஷமா இருக்கிற பகை ஒரு முடிவுக்கு வந்துரும். நீதான் அவகிட்ட பேசி ஒத்துக்க வைக்கணும். இதெல்லாம் நான் அவகிட்ட போய் எப்படி அத்த சொல்ல முடியும்? நீங்க சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. நீங்க தான் அவகிட்ட இந்த விஷயத்த தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். அண்ணி, நீங்களும் மாயா இந்த ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க மாயா கிட்ட பேசி அவளோட சம்மதத்தை மட்டும் வாங்குங்க. இந்த கல்யாணத்தை நாம எல்லாரும் முன்னாடி நின்னு நல்லபடி நடத்தி கொடுத்துடலாம். பெரியம்மா, நான் பேசக்கூடாதுதான், இருந்தாலும் பேசுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மாயா நல்லா மாடர்னான பொண்ணு. ஆனா அவ இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரா. இவ்ளோ ஏன், இந்த குடும்பத்துக்காக அன்னைக்கு தீச்சட்டி கூட எடுத்தா. எனக்கு என்னமோ அவளும் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாதான்னு நினைக்கிறேன். நீங்க பேசினா நிச்சயமா அவ ஒத்துப்பா. யோசிக்காத ஜானகி, போ போய் பேசு. நீ பேசினா அவ கண்டிப்பா ஒத்துக்குவா. சீனுவும் மாயாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. இதுல மாயா எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? என்ன யோசிக்கிற ஜானகி? இது நடந்தா மாயாவும் நல்லா இருப்பா, நாமளும் நல்லா இருப்போம். அக்கா, நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டுல போய் ஆட்சி செய்யறது எல்லாருக்குமே நல்லது தானே. சரியா சொன்ன பார்வதி. மாயா இந்த குடும்பத்துக்காக ஒரு சில விஷயங்களை மாத்திருக்கா. இப்போ இத மட்டும் அவ பண்ணிட்டானா எத்தனை தலைமுறை ஆனாலும் மாயாவோட மரியாதை இந்த வீட்டுல நிலைச்சு நிக்கும். எல்லாரோட நன்மைக்காக நீ இத அவகிட்ட பேசுறது நல்லது ஜானகி. எந்த நேரத்துல புவனேஸ்வரி அவ அண்ணனும் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு நாம பயந்து பயந்து வாழ்றத விட மாயாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் ஒரே குடும்பமா நிம்மதியா வாழலாம். இது எல்லாத்தையும் மாயா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.